கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். குற்றவாளி எப்படி கைது செய்யப்பட்டார்? எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது? விவரங்கள் என்ன அரவிந்தன்? அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது இந்த திம்மாபுரம். இந்த வடக்கு கட்ட பகுதியில் கடந்த 26ஆம் தேதி இரவு பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றி சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பி வீடு திரும்பினால் மறுநாள் காலையில் சோள கொல்லையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பிரேத பரிசோதனை அவர் உடல் அவரது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 6 நாட்களாக விசாரணை அப்படினால நேற்று மாலை டீ கடையில் பணிபுரியும் நைனாபாளையம் 4 பகுதியில் டீ கடையில் பணிபுரியும் குமரேசன் வயது 33 அதே பக்கத்து கிராமத்தை நாகுப்பத்து கிராமத்தை தான் இவர் கைது பண்ணிருக்காங்க. இந்த கைது விசாரணையில இவர் அந்த பகுதியில கடந்த 26ஆம் தேதி இவர் மது சரக்கடித்துக் கொண்டிருந்தாகவும் ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்று விட்டாங்க. இவர் மட்டும் அங்க மது இருந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக பால் ஊற்றி வந்தவரை வழிமறித்து தனது ஆசைக்கு இணங்குமாறு அழைத்துள்ளார். தனது ஆசைக்கு இணங்க மறுத்த அவரை இவர் கையால் தாக்கியுள்ளார். அந்த கையில் தாக்கியால் அவர் மயக்கமடைந்தார். அந்த மயக்கமடைந்தவரை தரத்தரையான காட்டுக்குள் உள்ளே இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்து நிறுத்தி கொலை செய்திருக்கிறார் என்ற விசாரணை தெரிய வந்துள்ளது. குமரேசன் வயசு 33 நாகுப்பம் கிராமம் இவர் கொலை செய்தது என்பது தெரிய வந்துள்ளது. இவர் இன்று மாலைக்குள் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கவுள்ளனர். இந்த மாதிரி குடிபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்து ஒரு 28 வயது பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு, சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது. அந்த குற்றவாளி புகைப்படத்தில் காணொலி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.